ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EUR JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு செட்டப் வந்து ரொம்பவுமே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு செட்டப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல்டன் செட்டப். உண்மையாக சொல்லணுன்னா ஒரு கோல்டன் செட்டப் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் நானும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த வீக்லேயே ஒரு 4-5 சார்ட் இருக்குது. சரிங்களா? ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் நம்ம போஸ்ட் பண்ணோம். அந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் பட்டு மார்க்கெட் தெரிச்சிடும். நார்மலாக சார்ட்ஸ் எடுத்தோம்னா டெசிஷனல் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் ஒரு 2-3 ஆர்டர் பிளாக்ஸாவது சார்ட்ஸில் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ட்ரேட் வந்து இந்த வீக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 சார்ட்ஸ் நமக்கு வந்து அமைஞ்சது. அந்த 3-4 சார்ட்ஸுமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டார்கெட்டும் அச்சீவ் பண்ணிடுச்சு. அதில் வந்து செம ஹாப்பி. சரிங்களா? இப்போ நம்ம வந்து அந்த ஆர்டர் பிளாக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் வந்து அந்த ஆர்டர் பிளாக் பார்க்கலாம். சரிங்களா? இது சரிங்களா? இது வந்து என்ட்ரி 1 என்ட்ரி 2 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம்ல. இந்த சேம் சார்ட்டை இந்த சேம் பேர் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் இந்த பேரை. அந்த வீடியோ நம்மளுக்குள்ளே அவைலபிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஒரு 2 என்ட்ரி வந்து கண்டினியூஸாக கொடுத்தது. இது வந்து 3வது என்ட்ரி. இது எப்படி கொடுத்துருக்குது அப்படின்றத இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஃபுல்லாலாம் நம்ம அனாலிசிஸ் இல்லைங்க. இது மட்டும்தான் நம்ம அனாலிசிஸே. இந்த குட்டி பேட்டர்ன் தான் நம்ம அனாலிசிஸு. இங்கே தான் நமக்கு வந்து டார்கெட்டு அடிச்சிருக்கு. சரிங்களா? அதை வந்து பார்க்கலாம் எப்படின்னு. அதுக்கு முன்னாடி இது என்ன ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து டவுனில் வந்து வந்துட்டுருக்கு. இது வந்து என்ட்ரி நம்பர் 1. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் லாஸ்ட் வீக் இதில். இது என்ட்ரி நம்பர் 2. இது என்ட்ரி நம்பர் 3. சரிங்களா? 3 என்ட்ரி நல்லா சாலிடாக ஒரே சார்ட்டில் கொடுத்துருக்கு. இப்போ இதில் ஆர்டர் பிளாக் நம்ம வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா டேட்டா ரேஞ்சே பார்த்திங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் தான் நமக்கு டேட்டா ரேஞ்சு. வேறு எதுவுமே டேட்டா ரேஞ்ச் கிடையாது. ஸோ இந்த டேட்டா ரேஞ்சில் நம்ம வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை பிக் பண்ணோன்னா இருக்கிறதும் ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். சரிங்களா? நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டு இருக்கிறது 1 hour ஆர்டர் பிளாக்கு. இந்த ஆர்டர் பிளாக்லேயும் நமக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் இருக்கிறதுனால இதுதான் நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கும் கூட. சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் நமக்கு இருக்கிற ஒரு மேஜரான ஒரு ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் நமக்கு சிஹெச் பாயிண்ட்டும் தேவையில்லை. நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு நீட்டாக வந்து மார்க்கெட்டில் இறங்கி ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம இங்கே என்ட்ரி, இங்கே எஸ்எல், இது டார்கெட்டுன்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து இது ரொம்ப சின்ன டார்கெட்டாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து ஏதாவது நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரீசெண்ட் ஸ்விங்லோ அது நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால ஆர்ஆர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு 1:3 வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? எவ்வளோ தூரம் ஆர்ஆர் வைக்கிறோம், எவ்வளோ தூரம் அது போகுதுன்னு பார்க்கலாம். அது கீழே போயிட்டு ஒரே சாத்து கீழே சாத்திடுச்சு. சரிங்களா? இங்கே ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் நம்ம ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இது பிக்னஸ்க்கு வந்து 1:3. மற்றவங்களுக்கு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்ஸ்க்கு நம்ம வந்து தாராளமாக ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கொண்டு போகலாம். சரிங்களா? இது வரைக்கும் அடிச்சிருக்கு. நம்ம 1:3 வந்து கணக்கு வச்சுக்குவோம். ஆர்ஆரும் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து ஒரு சின்ன செக் வந்து பண்ணிக்கலாம். ஒரு 126. சரிங்களா? 125ன்னு வச்சுக்கோங்க. 125. சரிங்களா? 125 பாயிண்ட்ஸு அது வந்து நீட்டாக வந்து அடித்து கீழே இறக்கிடுச்சு. சரிங்களா? இந்த ஒரு ட்ரேடிங் பேர் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் வீக்லேயும் சரி இந்த மந்த்தும் சரி சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்லேயும் இது பண்ணிட்டு நல்ல ஒரு ஆர்ஆர் வந்து கொடுத்துருக்கு. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி இதை தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஒருவேளை உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் சிக்கிச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு தாராளமாக வந்து என்ட்ரி போடுங்க. என்ட்ரி போட்டுச்சுனாலே உங்களுக்கு டார்கெட் தாராளமாக அசால்ட்டாக போயிடும். சரிங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.